ஜெய சங்கர ஹரஹர சங்கர. துறவு மேற்கொண்டு அந்த பணிகளை செய்வதற்கு தன்னுடைய தாயின் சம்மதத்தை பெறுவதற்காக பல்வேறு வழிகளில் அவரை சமாதானப்படுத்தி அதை வெற்றி கண்டு தாயின் சம்மதத்தை பெற்று காலடியிலிருந்து கிளம்பிய நிகழ்வுகளை நாம் பார்த்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். காலடியிலிருந்து புறப்பட்ட சங்கரர் மலைகள், காடுகள், காட்டாறுகள், அருவிகள், மேடுபள்ளங்கள் முதலானவற்றை கடந்து சென்று கொண்டிருந்தார். பல நாடுகளை கடந்து சென்றார். இடையில் பல்வேறு மொழிகளை பேசும் மக்களை கண்டார். பல்வேறு விதமான பழக்க வழக்கங்களையும் பார்த்தார். கால்கள் சிவக்க இரத்தம் சிந்த நடந்தார். தாமரை மலர் போன்ற மென்மையான அவர் பாதங்கள் பவளம் போன்று செந்நிறமாக மாறினார். நிற்காமல் தளர்ச்சியடையாமல் சென்று கொண்டே இருந்தார். நடுவில் நர்மதை ஆறு குறுக்கிட்டது. வெள்ளம் கரைபுரண்டோடியது. வெள்ளத்தை கண்டு அவர் அச்சப்படவும் இல்லை. அதற்காக தன்னுடைய பயணத்தை நிறுத்தவும் இல்லை. நாற்புறமும் சுற்றி பார்த்து கொண்டே சென்றார். தொலைவில் ஒரு குன்று தென்பட்டது. அருகில் சென்றார். அந்த குன்றில் இருக்கும் ஒரு குகை அவர் பார்வையில் பட்டது. நடந்து வந்த களைப்பினால் இதயம் துடித்தது. வியர்வை துளிகள் அரும்பின. அதே நேரத்தில் தன் பணியை யாரிடம் தொடங்கப் போகின்றோமோ அந்த இடத்துக்கு வந்தாயிற்று என்ற உணர்வு ஏற்பட்டது. இதய குகையில் உள்ள ஏக வஸ்துவை அனுபவிக்கும் அந்த குருநாதன் இங்கே இந்த குகையில்தான் தியானத்தில் இருக்கின்றார் என்று உள்ளுணர்வு உறுத்தியதாலே சங்கரர் அங்கேயே நின்றார். நின்ற சங்கரர் தன்னுடைய உள்ளத்தை நிதானம் செய்து கொண்டு பல முறை அந்த குகையை வணங்கினார். தோத்திரங்கள் பல செய்தார். அத்தோத்திரங்கள் உள்ளே இருந்த முனிவங்கவரின் காதுகளில் விழுந்தன. தவமுனிவரின் உள்ளம் விம்மியது. ஊனக்கண்கள் திறந்தன. ஞானக்கண்ணும் அதோடு திறந்தது. யாருக்காக காத்திருந்தோமோ அந்த சீடன் வந்தாயிற்று என்பதை தன் ஞானக்கண்ணால் அறிந்து கொண்டார். உள்ளே இருந்தபடியே அந்த மகான். மகனே, யார் நீ என்றார். இந்த கேள்விக்கு எவ்வளவு பெரிய அர்த்தம் உள்ளது என்ற உண்மையை உணர்ந்த சங்கரர் திருவாய் மலர்ந்தருளினார். மனமும் புத்தியும் அகங்காரமும் அல்ல, கண்களும் காதுகளும் நாசியும் நாக்கும் அல்ல, விண்ணும் மண்ணும் நெருப்பும் காற்றும் நீரும் அல்ல, அறிவும் ஆனந்தமும் உருக்கொண்ட சிவம் நான், சிவமும் நான். நான் ராமன் அல்லேன். 5 வகை சுவாசங்கள் அல்ல, 7 தாதுக்கள் அல்ல, 5 பூதங்கள் அல்ல, கைகளோ கால்களோ குரலோ அல்லது செயலற்ற உதவும் உறுப்புகளோ அல்ல. அறிவும் ஆனந்தமும் கொண்ட சிவம் நான், சிவமே நான். நான் புண்ணியமும் இல்லை, பாவமும் இல்லை, இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை, மந்திரங்களும் தீர்த்தங்களும் வேதங்களும் யாகங்களும் இல்லை. நான் புசிப்பவன் அல்லேன். நான் புசிக்கப்படுபவன் அல்லேன். புசிக்கும் செயலும் என்பால் இல்லை. அறிவும் ஆனந்தமும் உருக்கொண்ட சிவம் நான், சிவமே நான். எனக்கு சாவில்லை, பயமில்லை, ஜாதி வேதம் இல்லை. எனக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை, பிறப்பில்லை. எனக்கு சுற்றமும் இல்லை, நட்பு இல்லை. எனக்கு குரு இல்லை, சீடனும் இல்லை. அறிவும் ஆனந்தமும் உருகொண்ட சிவன் நான், சிவனே நான். இவ்வாறு 6 அற்புதமான ஸ்லோகங்கள், அதாவது நிர்வாண ஷட்கம் என்று சொல்வார்கள். கனகதாரா சொன்ன அந்த திருவாய் மலரிலிருந்து மலர்ந்தன இந்த ஸ்லோகங்கள். யார் நீ என்ற இந்த சிக்கலான கேள்விக்கு எவ்வளவு அருமையான பதில். இந்த பதிலை கேட்டதும் வந்திருப்பது யார் என்று குகை வாசிக்க புரிந்துவிட்டது. அந்த ஞான பிழம்புக்கு போதிக்க வேண்டிய பாடம் ஏதும் இல்லை என்பதை அவருக்கு தெரியும். எனினும் உலக வழக்குக்கு ஏற்ப ஞான தீட்சை அளிப்பதற்காக இந்த ஞானியை அவருடைய குருமார்கள் இந்த இடத்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் என்பது அவருக்கு புலனாயிற்று. அதனால் அந்த ஞான சிம்மம் தனது உள்ளம் துள்ளி குதிக்க அந்த குகையிலிருந்து வெளியே வந்தது. நர்மதை நதிக்கரையோரத்தில் கப்பும் கிளையுமாக படர்ந்திருந்த ஒரு ஆலமரத்தடியில் குகையிலிருந்து வந்த அந்த நெடுந்துயர்ந்த ஞான தரு துர்வாசர் வந்து நின்றார். வினய நயமும் இதய நேயமும் பொழிக்க பாலசங்கரர் அவரை நோக்கினார். தவத்தின் வலிமைக்கு முன் தியாகத்தின் எளிமை அடக்கம் ஒடுக்கமாக நின்றது.
மகனை பார்ப்பது போன்ற கனிவுடன் அந்த மகான் சங்கரரை நோக்கினார். தன் நெடிய இரு கரங்களை கொண்டு ஆசீர்வாதம் செய்தார். அந்த நேரம் மழைக்காலமாக இருந்ததினால் புனித நர்மதை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியது. ஏராளமான உயிர்கள் வெள்ளத்திற்கு பலியாகின. அந்த கோர வெள்ளத்திற்கு நர்மதை நதிக்கரையில் இருந்த தவக்குழிகளும் பரன் சாலைகளும் கூட தப்பவில்லை. சங்கரர் நர்மதியின் சீற்றத்தை கண்டார். அப்பாவி உயிர்கள் நர்மதியின் வேகத்திற்கு பலியாவதைக் கண்டு மனம் பொறுக்காதவர் அவைகளை காக்கும் பொருட்டு நர்மதை நதியின் வேகத்தை தணிக்க முடிவு செய்தார். ஆற்றோட்டத்தை அணுகினார். கையில் உள்ள கமண்டலத்தை அதற்குள் அமுக்கினார். என்ன ஆச்சரியம்! நுங்கும் நுரையுமாக சுழித்து கொண்டு வேறு இனத்திலோடு வந்த நர்மதியின் பேரலைகள் சுருண்டு சுருண்டு அந்த பாத்திரத்துக்குள் விழுந்து மடங்கின, சுருங்கின. அவ்வளவு வெள்ளமும் இருந்த இடம் தெரியாமல் அந்த கமண்டலத்துக்குள் ஓடி ஒளிந்து கொண்டது. பொன்னொழிற் சடையில் சங்கர நதியை அடைத்து வைத்த பரமனுக்கு தன் கமண்டலத்தில் நர்மதியை அடக்கவா முடியாது. ஆக நர்மதியின் உக்கிரம் கட்டுப்படுத்தப்பட்டது. அந்த இடத்தை சங்கர கங்கை என்பார்கள். இதனை கண்டு முனிவரின் உள்ளம் பூரிப்படைத்தது. தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா?